காங்கிரஸ் கட்சி வேலையை பார்க்காது. அது ஒரு சோம்பேறிகளின் கூடாரம் அது. எப்பயாச்சும் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதை எடுத்து இப்போ போடுறாங்க பாருங்க. இந்த கோபாலபுர குடும்பத்தோட கொத்தடிமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆச்சு. காங்கிரஸ் கட்சியை அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க திமுகவுக்கு. யாரெல்லாம் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு வந்தானா மிகப்பெரிய வீரர்களா வருவாங்க, வீர புருஷர்களா மாறுவாங்க. இன்னைக்கு இவங்க வீரம் பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. குறிப்பா தமிழகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்க வந்துட்டு கோழைகள், கொத்தடிமைகள். செல்வ பெருந்தகை சின்ன வயசுல இருந்துட்டு ஒரே கட்சியிலயா இருக்கிறாரு. பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்தாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தாரு. நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு பல்வேறு அரசியல் கட்சியில இருந்து இப்ப கொஞ்சம் வருஷமா காங்கிரஸ் கட்சியில இருக்கிறார். சார், விஜயதரணி பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் தைரியமானவர்கள் மட்டுமே காங்கிரஸில் இருங்கள், பயப்படுபவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசின ஒரு வீடியோ வந்து காங்கிரஸ் ட்விட்டர் பக்கத்தில் பகிரப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல தனது அனுபவங்களின் அடிப்படையிலையும் நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலையும் தேசிய சக்தியான தமிழர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரி விஜயதரணி அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். அப்புறம் காங்கிரஸ் கட்சி சொன்னதாக சொல்லியிருக்கீங்க. அதில் 2 விஷயம் உண்டு. அவங்க இப்போ இந்த எக்ஸ் தளத்தில் என்ன போட்டிருக்கீங்கன்னா, ராகுல் காந்தி ஏற்கனவே பேசின ஒரு வீடியோ எடுத்து இப்போ போட்டிருக்கிறான். அதுவும் கூட இப்போ புதுசாக வந்துட்டு பேசுனதை போடலை. காங்கிரஸ் கட்சி வேலையை பார்க்காது. அது ஒரு சோம்பேறிகளின் கூடாரம் அது. எப்பயாச்சும் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதை எடுத்து இப்போ போடுறாங்க பாருங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ரியாக்ஷன் இப்போ கொடுக்கணும். அதை பழசை எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இருக்கட்டும். அதில் 2 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இது வீரர்களுக்கான கட்சி அப்படின்னு. காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் வீரர்களுக்கான கட்சியாக இருந்துச்சு. அதெல்லாம் காமராஜர் காலகட்டத்தோடு முடிஞ்சு போச்சு. என்னைக்கு இந்த இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சி கையில் எடுக்க ஆரம்பித்தாங்களோ, குறிப்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி வந்தப்புறம் அது கோழைகளின் கட்சி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லை கட்சி ஆயிடுச்சு. அதுவும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிங்கிறது இந்த கோபாலபுர குடும்பத்தோட கொத்தடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆயிடுச்சு. காங்கிரஸ் கட்சியை அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க திமுகவுக்கு. திமுக காரங்களோட காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சி கூத்தாடி அதில் 4 சீட்டு 5 சீட்டு ஒவ்வொரு முறையும் வாங்கி அவங்க ஜெயிக்கிறத வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒருபோதும் மக்கள் பணி பண்ணுறதில்ல, தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கறதில்ல. திமுகவோட இந்த கோபாலபுர குடும்பம் இருக்குதே, அந்த குடும்பத்துக்கு கொத்தடிமையாக இருந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 4 பேர் தங்களுக்கான பதவிகளை மட்டும் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கும் வீரத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. 2வது விஷயம், பயப்படுறவங்க ஆர்எஸ்எஸ்க்கு போங்க அப்படின்னா இது ஒரு வகையில் நான் உண்மை நினைக்கிறேன். யாரெல்லாம் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு வந்தானா மிகப்பெரிய வீரர்களா வருவாங்க, வீர புருஷர்களா மாறுவாங்க. சாதாரண மனுஷனை வீரமும் ஞானமும் ஒழுக்கமும் கொண்ட தேசபக்தனா, தாய்மொழி பற்று கொண்டவனா மாத்துறது தான் ஆர்எஸ்எஸோட வேலை. ஆர்எஸ்எஸ்ல உள்ள ஒருத்தன் போயிட்டானா அவனோட தாய்மொழிக்காகவும் அவனோட தேசத்துக்காகவும் எதையும் அர்ப்பணிக்க, எதையும் செய்ய துணிந்தவனாக ஒருவன் மாறுவான். சட்டத்தின் அடிப்படையில் நேர்மையான வழியில் தன்னோட உயிரை கூட கொடுப்பான், தாய்மொழிக்காகவும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும். அப்போ சாதாரண மனுஷன் கூட ஆர்எஸ்எஸ்க்கு போனால் நிச்சயமாக அவன் மிகப்பெரிய வீர புருஷனாக மாறுவான். பயந்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சியில் இருந்ததால இந்த நாட்டோட பெருமைகள்லாம் தெரியாமல், நம்மளோட வரலாறு, நம்மளது முன்னோர்களோட வீர தீரம் இதெல்லாம் தெரியாமல் காங்கிரஸ் கட்சியில் எவனாச்சும் பயந்துக்கிட்டு இருந்தானா அவனை ஆர்எஸ்எஸ்க்கு அனுப்பி வைக்கலாம். அவனுக்கும் கூட அப்படிப்பட்ட வீரங்கிறத மறந்து போன கோழையா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரனை கூட வீரனா மாற்றக்கூடிய சக்தி ஆர்எஸ்எஸ்ங்கிற தேசபக்த இயக்கத்துக்கு உண்டு. மற்றபடி ஒரு கட்சிக்கு போயிட்டாவே சம்பந்தம் இல்லாம அவங்கள பத்தி ரொம்ப அவதூறு பரப்புறது மிகப்பெரிய தவறான விஷயம். அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த காரணத்துக்கு நீங்க வந்துட்டு விளக்கம் கொடுங்க, உங்க சைடு நியாயத்தை சொல்லுங்க. சம்பந்தமே இல்லாம ஏன் ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறாங்க? காங்கிரஸ் கட்சியிலேருந்து இங்க பிஜேபிக்கு வந்திருக்கிறாங்க. பிஜேபிங்கிறது ஒரு அரசியல் கட்சி, காங்கிரஸ்ங்கிறது ஒரு அரசியல் கட்சி. ஒரு அரசியல் கட்சியிலேருந்து இன்னொரு அரசியல் கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் என்பது அரசியல் கட்சி கிடையாது. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில இருந்த நிறைய பேரும் கூட ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தவங்க கூட ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு மேன் மேக்கிங் பாடி, மேன் மேக்கிங் ஆர்கனைசேஷன். இந்த தேசத்திற்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் நல்ல மனிதர்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க உள்ளிட்ட ஆட்கள்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் குறை சொல்றத ஒரு வேலையா வச்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு.
ஆர்எஸ்எஸ் என்பவர் நல்ல மனிதர்களை உருவாக்கி கொடுக்கும், நல்ல எண்ணங்களையும் பொது நலத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும். அதுல யாருனாலும் வரலாம் போலாம். காங்கிரஸ் கட்சியில இருக்கிற நிறைய பேர் ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கிறாங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்ச டாக்டர் ஹெட்கேவர ஒரு காலகட்டத்தில் இந்தியாவோட சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு காரரான அவர் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கூட காங்கிரஸ் கட்சியில இருந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில இருந்து இந்திய தேசிய விடுதலைக்காக போராடி ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறார். அதுக்கப்புறம் கூட ஆர்எஸ்எஸ் 1925 ஆரம்பிச்ச பிறகும் கூட நீங்க ஃபாரஸ்ட் சத்தியாகிரகா, காட்டு சத்தியாகிரகம், நம்ம சால்ட் சத்தியாகிரகம் சொல்றோம்ல, உப்பு சத்தியாகிரகம், அந்த மாதிரி உப்பு சத்தியாகிரகம் போல இந்த கடல் இல்லாத பகுதிகளில் காட்டுல போயிட்டு சத்தியாகிரகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் தலைவர் டாக்டர் ஹட்கேவரே பண்ணியிருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் காரங்க பண்ணியிருக்கிறாங்க. அவர் போயிட்டு வந்தப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவருக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த காங்கிரஸ்ங்கிறது தேசபக்தி உள்ள காங்கிரஸ், விடுதலை போராட்ட வீரர்களை கொண்ட காங்கிரஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆர்எஸ்எஸ் காரங்க வந்துட்டு வீரர்கள், வீர புருஷர்கள். இன்னைக்கு இவங்க வீரம் பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்க வந்துட்டு கோழைகள், கொத்தடிமைகள். இப்போ விஜயதாரணி இணைஞ்சதே கூட செல்வ பெருந்தகை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. நீண்ட நாட்களாக மக்கள் பணி செய்யாமல் இருந்த அவர் பாஜகவில் இணைந்திருக்கிறார். மக்கள் பணி செய்யாமல் இருந்தால் கூட அவரை நாங்கள் நல்லா தான் வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்க? காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்னைக்கு மக்கள் பணி செஞ்சிருக்கிறாங்க? அம்மையார் விஜயதாரணியை விடுங்க, அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற ஆள், நல்லாவே தெரியும் நமக்கு. அடிக்கடி பார்த்தோம்னா மீடியாலாம் வருவாங்க, ஒரு நல்ல ஆக்டிவாகவே இருக்கிற ஆள் தான். காங்கிரஸ் கட்சியில் வேற யாருங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க? நான் தான் சொல்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சி என்பது தமிழகத்தில் கோபாலபுர குடும்பத்துக்கு கொத்தடிமையாக இருந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் கஞ்சி கூத்தாடி 4 சீட்டு வாங்கிக்கிட்டு ஜெயிக்க முடியுமான்னு பார்க்குற ஆட்கள் அவங்க. அந்த காலம் மலையேறி போச்சு. இனிமேலும் மக்கள் வந்துட்டு ஏமாற மாட்டாங்க, காங்கிரஸ் கட்சிக்கோ திமுகவோ ஓட்டு போட மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க மக்கள் பணி செய்ய மாட்டாங்க. விதிவிலக்கா ஒரு சில பேர் தான் ஆக்டிவா உண்டு. அதுல முதன்மையா இருந்தவங்க விஜயதாரணி. அவங்க பார்த்தாங்க, நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், இங்க ஆக்டிவா இருந்தாவே காங்கிரஸ் கட்சியில என்னடா எங்க கலாச்சாரத்துக்கு எதிராக நீங்க வேலை பார்க்குறீங்கிற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்றாங்க. அப்படி சொல்லிட்டு தான் ஆக்டிவா இருக்கக்கூடிய கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் செல்வ பெருந்தகெல்லாம் அவங்க கட்சியிலேருந்து வெளில போகக்கூடிய விஜயதாரணி உள்ளிட்ட யாரையும் விமர்சனம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட மாரல் ரைட் இல்லாதவர். காரணம், செல்வ பெருந்தகை சின்ன வயசுல இருந்துட்டு ஒரே கட்சியிலேயே இருக்கிறாரு. அவர் காங்கிரஸ் கட்சியிலேயே இருக்கிறாரு. அவர் எந்தெந்த கட்சியில இருந்தாரு எல்லாருக்கும் தெரியுங்களா? பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்தாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தாரு. நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு பல்வேறு அரசியல் கட்சியில இருந்து இப்ப கொஞ்சம் வருஷமா காங்கிரஸ் கட்சியில இருக்கிறார். அவரு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு தலைவரான உடனேயுமே அவர் கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுங்கிறது சாத்தான் வேதம் உதற மாதிரி இருக்கு. செல்வ பெருந்தகைக்கு அந்த தகுதி கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன், விஜயதாரணி அம்மையார் வந்துட்டு பிஜேபியில சேரும்போது சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. காங்கிரஸ் கட்சியில ஒரு பெண் அரசியல் தலைவர் பல ஆண்டுகள் வந்துட்டு அந்த கட்சியில இருந்து மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சியில முக்கியமான பதவிகள் பெண்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அடிக்கடி பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, விமன் எம்பவர்மெண்ட்ங்கிறதெல்லாம் கிடையாதுங்க, விமன் லெட் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறார். பெண்கள் முன்னேற்றம் இல்ல, பெண்கள் தலைமை ஏற்று முன்னேற்றம் அப்படின்னு அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை விஜயதாரணி அம்மையார் கரெக்டா சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியில பெண் தலைவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, உயர் பதவிகள் கொடுக்கறாங்க, அப்படிலாம் குறிப்பிட்டு பேசுறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், அவங்க கன்னியாகுமரி பகுதி மீனவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வர்றதால ரொம்ப நல்லா சொல்றாங்க. திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது மத்தியில தமிழக மீனவர்கள் பெரிதும் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அந்த நிலைமை கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு மீனவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொன்னு சொல்றாங்க, நாடு முழுவதும் ரேஷன் கடையில ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு ரேஷன் பொருட்களை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இலவசமாக கொடுக்கிறது. இதனால நாடு முழுவதும் உள்ள மக்கள் நிறைய பயனடைந்திருக்கிறார்கள். அதனால தான் திரும்ப திரும்ப பிஜேபியை நரேந்திர மோடியை ஆட்சிக்கு கொண்டு வராங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மை. நாட்டுல 80 கோடி ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை, அரிசி இல்லைன்னா கோதுமை, இந்த தால், பருப்பு இப்படிலாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப 2024 ஜனவரில இருந்து 2029 வரைக்கும் கூட அதை நீட்டிச்சிருக்கிறாங்க. இதனால மக்கள் அதிகமா பயனடைறாங்க. அதனால தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆனா தமிழகம் உள்ளிட்ட ஒரு சில ஏரியால மட்டும்
மோடிஜிக்கு வந்துட்டு தமிழ் தெரியல, நம்ம தமிழக மக்களுக்கு வந்துட்டு ஹிந்தி தெரியல, இந்த மொழி பிரச்சனை இருக்குது. அதனால மத்திய அரசாங்கத்தோட நலத்திட்டங்களை இங்க எடுத்து சொல்றதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் இதுவரைக்கும் தமிழர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் அதிகமா ஓட்டு போடல. இப்ப அண்ணாமலை தமிழகத்துல ரொம்ப சிறப்பா செயல்பட்டு கொண்டு வருகிறார். தமிழகத்துல வந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி வருகிறார். அதே போல நானும் தலைவர் அண்ணாமலை அவர்களின் வழியில் நானும் எடுத்து சொல்லுவேன். இதன் மூலமாக தமிழகத்திலும் தமிழக மக்கள் அதிகப்படியான பேர் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சொல்லப்படாத பல முக்கிய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி என்பது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. காங்கிரஸ் கட்சி என்பது உழைப்பாளிகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பதில்லை. காங்கிரஸ் கட்சி என்பது வீர புருஷர்களுக்கு கொஞ்சம் சுய கௌரவத்தோடு இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இப்பெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வெளில வந்திருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாம சும்மா விமர்சனம் பண்றதுங்கிறது அவதூறு. அதை வன்மையாக கண்டிக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி சார். அதாவது நீண்ட நாட்களாக ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறவர்கள் பாஜகவில் இணைந்ததும் புனிதராகி விடுகிறார்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படுது. இப்போ விஜயதாரணி கூட கடந்த காலங்களில் எதிரில் இருக்கும்போது பாஜகவினர் கடமை விமர்சிக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ. அவர் இப்போ பிஜேபிக்கு வந்திருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு என்னைக்குமே பெர்மனன்ட். நாங்கள் ஸ்டாட்டிக்காக வச்சிருக்கிறோம். அதில் வந்துட்டு நாங்கள் மாற்றி மாற்றி எதையுமே பேசுறதுல நல்லா புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளிலே மிகவும் நேர்மையான தூய்மையான கட்சி. இங்கே எல்லா தலைவர்களும் நேர்மையானவர்கள். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெருப்பு போன்று நேர்மையானவர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா தமிழகத்துல பெருந்தலைவர் காமராஜர் போன்று நேர்மையான ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் தானும் வந்துட்டு ஊழல் பண்ண மாட்டாரு, தான் கூட இருக்கிற யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டார். அதனாலதான் அவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80 அமைச்சர்கள்ல ஒருத்தர் மேல கூட ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. அதே போல அவரோட மந்திரிகளுக்கு கீழே செக்ரட்டரிஸா இருக்கிறாங்கல்ல, செயலாளர்கள், அவங்கெல்லாம் முக்கிய பதவியில இருக்கிறாங்க, உயர்மட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஊழல் செஞ்சா அது லட்சக்கணக்கான கோடியில வரும். திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சியில அப்படிதான் நடந்துச்சு. அந்த உயர் அதிகாரிகளும் ஊழல் செய்யாம நேர்மையா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறார் நரேந்திர மோடி. நீங்க சொன்ன குற்றச்சாட்டு விமர்சனம் என்பது, ஒருத்தர் இருக்கிறார், வேற கட்சியில இருக்கிறார், அவர் மேல சில குற்றச்சாட்டு இருக்கு, வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்துல இருக்குது. அவரு மறுபடியும் யோசிக்கிறாரு, இத்தனால நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஒரு நல்ல கட்சிக்கு போகணும்னு சொல்லி மனம் மாறி மனம் திருந்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு வரார். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு ஜனநாயக இயக்கம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக இயக்கம். ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு ஜனநாயக கட்சி என்பது மாற்று கட்சியினர் யாரு வந்தாலும் ஏத்துக்கும், அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஒரே விஷயம், இங்க வந்துட்ட ஒரே காரணத்துக்காக கோர்ட்ல உன் மேல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியோ பிரதமர் நரேந்திர மோடியோ சொன்னாதான் தவறு. நீதிமன்றத்துக்கு ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா நாங்கள் அது தலையிடுவதே இல்லை. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்படி நம்ம கவர்மெண்ட்ல 3 ஆர்கன்ஸ் இருக்குது: லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஜுடிஷியரி என்பது கோர்ட். கோர்ட்ல ஒருத்தர் மேல வழக்கு இருக்குன்னா நரேந்திர மோடி அரசாங்கம் அதில் தலையிடவே தலையிடாது. கோர்ட்ல அவங்க கேஸ் நடத்தட்டும், கோர்ட் இவங்க நிரபராதின்னு சொல்ல வெளில வந்தா வெளில வரட்டும். இல்ல கோர்ட் வந்துட்டு இல்ல இல்லைங்க இவங்க தப்பு பண்ணிருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னா நாங்க அதுல தலையிடவே மாட்டோம், அந்த தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு இந்த நாட்டுல யாரா இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியில இருந்தாலும், பாரதிய ஜனதா கட்சியிலேயே இருந்தாலும் கூட, இல்ல எந்த அரசியல் கட்சியில இல்லாம சாதாரண ஒரு தனி மனிதனா இருந்தாலும், தப்பு செய்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு. எங்க கட்சிக்கு வந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க மேல உள்ள கேஸை நாங்க வாபஸ் செஞ்சதில்லை. கோர்ட்ல நாங்க கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல தலையிட்டதில்லை. சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதில் அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒப்பற்ற ஜனநாயக தலைவர் நரேந்திர மோடி. யாராச்சும் ஒருத்தர் இவங்க இந்த கட்சியில இருந்தாங்க, இப்ப பிஜேபிக்கு வந்துட்டாங்க, வந்த உடனே இவங்க மேல உள்ள கேஸ் எல்லாத்தையும் வழக்கு எல்லாத்தையும் வாபஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லவே முடியாது. சும்மா அவதூறு பரப்பதற்காக இல்லாதது பொல்லாதது பேசுவாங்க ஒழிய, மற்றபடி பாரதிய ஜனதா கட்சி சட்டத்தின்படி ஜனநாயகத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற கட்சி. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஒப்பற்ற நேர்மையான தலைவர். நன்றி சார். நன்றி.